ஷே பெஸ்டோ பிரமா இன்று கணக்கு போடுதாரு நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி. நீதிமன்ற கோர்ட்டுக்கு பூரா கணக்கு கொடுத்த கணக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே தெரியும். புரியுதா? தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா நீதிமன்றத்துக்கும் தெரியும். அதர் ஸ்டேட்டு டெல்லியில் இன்னும் தெரியாது. தெரிஞ்சா என்ன உட்கார்ந்துருக்காரு, நீ பாத்தியா பார்க்கலையாங்கிற கேள்வி தமிழ்நாட்டுக்குள்ளே நீதிமன்றத்தில் அந்த கேள்வி கேட்பான். டெல்லியில் நீதிபதி ஜட்ஜி பூரா ஊடாலப்பட்ட நாட்டிலையும் கேள்வி கேட்பான். ஏன் தமிழ்நாட்டில் நீ ஏன் பார்க்கல? தமிழ்நாட்டில் போய் ஏன் பார்க்கல? ஜட்ஜி பூரா ஏன் பார்க்கல? உட்கார்ந்துருக்காருல கடவுளில் நம்மளை படைக்கிறது அவர், நம்மளை நீதிமன்றத்தில் உட்கார வச்சது அவர் தான். நம்ம பூரா சேட்டை பண்ணுறவனுக்கு தண்டனை கொடுக்கறது நம்ம. அவர் உட்கார்ந்துருக்காரப்பா, போய் நீதிமன்றத்தில் நீ கேட்க வேண்டாமா? சிலுவத்தூர் நீதிமன்றம் கிளை அங்கே ஒரு கேள்வி கேட்பான். டெல்லியில் ஊடாலப்பட்ட நாடு நீதிமன்றத்தில் கேள்வி கேட்பான். ஜட்ஜி பூரா கேட்பாப்பா. ஆணும் பெண்ணு கேள்வி வரும். சிலுவத்தூர், ராஜாபாளையம், தெக்குப்பாளையம் அதுவும் கேள்வி வரும். ஏன்னா டைம் இல்லைங்காரு. எனக்கு கொடுத்த கணக்கு நான் உள்ளே கொடுத்துருக்கேன், இன்னும் என் கணக்கு உள்ளனையே வரல போகலாங்கிற கேள்வி கேட்காரு. எல்லாம் உள்ள கணக்கு இருக்குது. செட்டை பண்ண உள்ள பூரா கணக்கு எடுத்து வச்சு உள்ளே வழக்காடுது, ஓடுது. இப்போ லீவ் ப்ளஸில் கணக்கு உள்ளே கொடுக்காரு. முக்கால் சத்தியம் தமிழ்நாட்டுக்குள்ளே நீதிபதி ஜட்ஜி லீவ் ப்ளஸுக்குள்ளே உள்ள கணக்கு கொடுக்காரு. மதுரை, சென்னையிலையும் கேட்பாங்க, மதுரையிலையும் கேள்வி கேட்பாங்க. கோட்டார், புரியுதா? டெல்லி உள்ளவன் ஜட்ஜி பூரா கேள்வி கேட்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. கேள்வி கேட்கல பதில் என்னப்பா சொல்லுவீங்க? உட்கார்ந்துருக்காரு. எப்படி இருக்கார் ஐயா நீதிமன்றம்? கடவுளை நம்ம பார்ப்போம். ஏன்பா எவ்வளோ தப்பு இருந்தாலும் ஒரு தடவை மன்னிப்பு கொடுக்காரு. மன்னிப்பு கொடுத்து வா அப்படிங்காரு. பூமியை அழிக்கான். பூமியை என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் அழிக்கான். வான்னு சொன்னால் ஏன்பா உங்களுக்கு மனம் இறங்கலையா? மனென்ன இறங்கலையா? இல்லை நாங்கள் விளையாட்டுக்கு விளையாடுதோமா? இல்லை நாங்களாம் சும்மா கொட்டு மேலே அடித்து பூரா விடுதோமா? புது நீதிமன்றம் கைலாசத்தில் ஜட்ஜியாக உட்காந்துருக்காருப்பா. ஜட்ஜியாக உட்காந்துருக்காரு. ஜட்ஜியாக அமர்ந்து உட்காந்துருக்காரு. கணக்கு போடுதார். பூமியை அழிக்கான். விவசாயத்துக்கு உள்ள பூரா கணக்கு போடுதார். ஏன்பா ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட நாங்களே கேள்வி கேட்கோம். பூரா டேம் கட்டியிருக்கான் மலை கீழே. தண்ணியை கொண்டு வரான். ஊர்காட்டுகளில் அவள் குண்டி கழுவுதுக்கா தண்ணியை கொண்டு வந்து கொடுக்கான். குண்டி கழுவுதுக்கு. அப்போ எவ்வளோ பெரிய தப்பு! பூரா எங்கே பார்த்தாலும் தண்ணி பூரா பம்பு பூரா திறந்து விடுதான், கீழே தான் போகுது. அப்போ எவ்வளோ பெரிய சேட்டை! விவசாயத்தை கொடுத்துருக்கானா? விவசாயத்தை அழிக்கான். அப்போ எங்கே கெட்ட தண்ணி கீழே வந்து ஆயில் எடுக்கவா, இல்லை தோண்டி எங்கே எடுக்கவா, கடலுக்குள்ளே எடுக்கவா, அசிங்கம் பண்ணுதான், அகம்பாதம் பண்ணுதான். இது எவ்வளோ பெரிய இயற்கையை கொடுத்தா செயற்கை. அதான் பேரிட அழிவு வருதுன்னு சொல்லுதாரா? ஐயாவே சொல்லுதார். பேரிட அழிவு வரும். இவன் வந்து அழிச்சு வச்சுட்டான், அசிங்கம் பண்ணி வச்சுட்டான். அதை கூடிய சீக்கிரம் நம்ம நுப்பாட்டணும். நுப்பாட்டினா அந்த மண் எல்லாமே கடல் வாழ்வு பூரா தப்பிக்கும். இவன் போட்டு அகம்பாதம் பண்ணுதான், சேட்டை பண்ணுதானே. அதுக்குத்தான் குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, கவர்னர், பிரதமர், மந்திரி, முதலமைச்சர் எல்லாமே இப்போ பிடுங்கிடுவார். அவ்வளோதான், பிடுங்கிட்டாரு. இப்போ பூரா எல்லா ஆட்சியும் கவுந்து போவோம். தாய் இந்தியா நாடு முழுவதும் கவுந்த உடனே ஒரு பேர் அரசியல்வாதி இருக்க மாட்டான். புரியுதா? ஏன்னா உட்காந்து இவ்வளோ கணக்கு போடுதாரு. இன்னும் எடுக்காமல் இருந்தேன்னா என்னப்பா அர்த்தம்? வா அப்படிங்காருல கணக்கு பாயிண்டை கொடுத்துட்டாரு. உள்ளே ஏறி நான் உட்கார முடியாத அளவுக்கு நான் வெளியில் விளாண்டாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம் அப்படிங்காரு. நீதிமன்றம் கோர்ட்டில் நான் ஏறி இன்னும் உள்ளே உட்காரணும், நானும் பார்வதியும் உட்காரணும் அப்படிங்காரு. அப்போ என்ன விளையாட்டு, என்ன அர்த்தம்? இது ஒரு விளையாட்டாப்பா? என்னமோ நாங்கள் கொட்டு மேலே அடிச்சுட்டு இருக்கோம். அழிச்சு போட போகிறார். செகண்டில் முடிச்சிடுவார். ராஜபாளையம் நீதிமன்றம் வரணும். நீதிபதி சர்ச்சி கோட்டார் ஆணும் பெண்ணும். சிலுவத்தூரும் ஆணும் பெண்ணும் கோட்டார் வரணும். மதுரை கோட்டார் வரணும். இன்னைக்கு கணக்கு போட்டார். இதுக்கு முற்றுப்புள்ளி, இதுக்கு ரிப்போர்ட் எடுத்து கொடுக்குற டைம் அந்நேரம் வரும். வரையில் ஏன் போகலங்கிற கேள்வி வந்துடும். சென்னை மெட்ராஸு வரணும், வந்து ஆகணும். காலடியில் அவர் உழணும், காலடியில் கேட்கணும். என்ன என்ன எதுக்கு பூமியில் வந்து இறங்கியிருக்காரு, என்ன அர்த்தம்? கடவுள் ஜட்ஜியாக உட்காந்துருக்காரு. இன்னும் உங்களுக்கு மனம் இறங்கலையாப்பா? கோவப்படுதாரு. பார்த்துக்கோ, புரிஞ்சுக்கோப்பா. தாய் இந்தியா நாடு தமிழ்நாடு முழுவதும் நீதிபதி ஜட்ஜி கோட்டார் அவருக்கு காலடியில் வந்து உழணும். உழலைன்னா தமிழ்நாடு இப்போ சின்ன முன்னாமல் ஆக்கி போடுவார். முக்கால்